அனைவருக்கும் வணக்கம். கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இன்றும் பல முக்கிய விடயங்கள் பற்றி உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றோம். எனவே முதல்ல நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயம் போதை குற்றச்சாட்டுக்கு எதிராக, அதாவது போதை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியால் நீர்கொழும்பு பகுதியை சேர்ந்த 5 பேருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு, இது 2023ஆம் ஆண்டு நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட அந்த சமயத்தில் அவர்கள் மேன்முறையீடு செய்திருக்கின்றார்கள். இந்த மேன்முறையீட்டில் தமது அந்த மரண தண்டனையை விலக்களிக்குமாறு அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. எனவே இந்த தீர்ப்பு என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். இலங்கையில் உள்ள ஆஸ்திரேலியர்களுக்கு ஆஸ்திரேலியா தூதரகம், அதாவது ஆஸ்திரேலியா நாடு ஒரு எச்சரிக்கையை வழங்கியிருக்கின்றது. எவ்வாறான எச்சரிக்கை என்று சொல்லி நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். கிளிநொச்சிக்கு விஜயத்தை மேற்கொண்டு அங்கு உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, அதாவது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, உயிரிழந்தவர்களை நினைவேந்துவது மக்களினுடைய ஜனநாயக உரிமை என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது மாவீரர்களை நினைவு கூறுவது எங்களுடைய ஜனநாயக உரிமை என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த முறை மாவீரர் தினங்கள் என்பிபி கட்சியினுடைய பூரண ஆதரவுடன், அதாவது எந்தவித நெருக்கு வாரங்களும் இல்லாமல் போலீஸ், இராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவினருடைய நெருக்கடிகள் இல்லாமல் மிகவும் சுதந்திரமான முறையில் நடத்தப்படும் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். மாவீரர்களது கனவை நினைவாக்கும் வகையில் அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொல்லி சுமந்திரன் முல்லைத்தீவில் பேசியிருக்கின்றார். இது சம்பந்தமாகவும் நல்லிணக்கத்தை உருவாக்க ஒத்துழைப்பை தாருங்கள் என்று சொல்லி தமிழ் கட்சிகளை சந்தித்த ஜனாதிபதி தமிழ் கட்சிகளுடைய முக்கிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது நல்லிணக்கத்தை உருவாக்க ஒத்துழைப்பை தாருங்கள் என்று சொல்லி அவர் கோரியிருக்கின்றார். தமிழ் முஸ்லீம் கட்சி தலைவர்களிடம் ஜனாதிபதி அனுரா கோரிக்கை விடுத்திருக்கின்றார். கண்டியில் மண் சரிவு, பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு என்று சொல்லி, இறந்தோர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. நேற்று முன்தினம் இந்த கடுகண்ணாவா பகுதியில் ஒரு சாப்பாட்டு கடை மீது அந்த மண் சரிந்து பாறையுடன் விழுந்ததால் அதற்குள் 4 பேர் இறந்ததாக கூறப்படுகின்றது. இன்று மேலும் பலர் இறந்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பின்னர் பார்க்க போகின்றோம். மழையுடனான காலநிலை வடக்கில் தொடரும் என்று சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் ஒரு அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார். அது சம்பந்தமாகவும் யாழில் கடல் அட்டை பண்ணைக்கு காவலுக்கு சென்ற ஒரு இளைஞர் நீரில் மூழ்கி இறந்திருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். மேலும் ஆனந்த சுதாகரனுடைய அந்த பிள்ளைகளை போன்ற பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்ற அரசியல் கைதிகளை உடனடியாக விட்டு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அரசாங்கத்தை கேட்டிருக்கின்றார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் எம்பி. எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே முதலில் அந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அதற்கு மரண தண்டனை கைதிகளாகிய 5 இளைஞர்களும் தமக்கு விதிக்கப்பட்ட அந்த தீர்ப்பிலிருந்து விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி மேன்முறையீடு செய்திருக்கின்றார்கள். இதற்கு இன்றைய தினம் அதிரடியாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இது சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். 2019ஆம் ஆண்டு 151 கிலோகிராம் போதைப் பொருள், அதாவது கொரோயின் போதைப் பொருளுடன் 5 பேர் கடலில் வைத்து கடற்படையினரால் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அன்றைய காலப்பகுதியில் கொழும்பில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த 5 பேரும் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறான தீர்ப்பை வழங்கியது என்று தான் இதை பார்க்க போகின்றோம்.
அந்த காலப்பகுதியில் இலங்கை கடற்படையால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருளாக இது கருதப்படுகிறது. 151 கிலோகிராம். எனவே இன்று 300 கிலோ 400 கிலோ என்று சொல்லியெல்லாம் கொரோயின் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இன்றைய நிலை வேறு, அன்றைய நிலை வேறு. அன்று இது மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் கடத்தலாக பார்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குற்றத்துக்கான மரண தண்டனையை 2023 செப்டம்பர் 27 கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நாமல் பலல்லேயாவால் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த குற்றப்பத்திரிகையில் உள்ள 3 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதன் பேரில் குற்றவாளிகள் 5 மரண தண்டனைகளை தனித்தனியாக விதித்திருக்கின்றார். எனவே நீர்கொழும்பு, கட்டுவாவை போன்ற அந்த இடங்களை சேர்ந்த 5 இளைஞர்களுமே இந்த மரண தண்டனைக்கு உட்பட்டவர்களாக கருதப்படுகின்றார்கள். இந்த நிலையில் மேல் நீதிமன்றத்தில் இவர்கள் மேன்முறையீடு செய்ததற்கமைய இந்த தீர்ப்பை இவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது மேல் நீதிமன்றத்தின் கண்டுபிடிப்புகள் அல்லது விதிக்கப்பட்ட தண்டனையின் தலையிட எந்த அடிப்படையும் இல்லை. எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கின்றது. அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியானது என்று சொல்லித்தான் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் தீர்ப்பு அளித்திருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு அதிரடி தீர்ப்பால் இனி வருகின்ற காலங்களில் போதை வஸ்து சம்பந்தமாக கடத்துபவர்கள் சற்றே நின்று நிதானித்துத்தான் இந்த பொருட்களை கடத்துவார்கள். எனவே மரண தண்டனை விதிக்கப்படும் என்ற அச்சம் காரணமாக இவர்கள் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான போதைப் பொருட்களை கடத்துவதிலிருந்து இவர்கள் சற்று மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். ஆஸ்திரேலியா அரசாங்கம் ஆஸ்திரேலியா பிரஜைகளுக்கு இலங்கையில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தலை அவசரமாக விட்டிருக்கின்றது. இந்த பாதுகாப்பு அறிவுறுத்தல் ஆஸ்திரேலியா நாட்டினுடைய அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமது நாட்டின் தூதரகங்கள் மற்றும் இலங்கையினுடைய செய்திகளை கவனித்து உன்னிப்பாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ளும்படி இங்குள்ள பிரஜைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த அண்மையில் அந்த 21 இருக்குத்தானே நுகைக்கூட பேரணி, அந்த பேரணி போன்ற அந்த சூழல் தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நுகைக்கூட பேரணி போன்றவை பெரிய அளவில் பிரச்சனைகளை உண்டாக்கி நாட்டில் கலவரம் ஏற்படுமோ தெரியாது என்று சொல்லி இந்த ஆஸ்திரேலியா நாட்டு அரசாங்கம் தமது நாட்டு பிரஜைகளுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றது. எனவே அந்த ஆர்ப்பாட்டங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்குமாறும் அந்த இடங்களுக்கு செல்வதிலிருந்து விடுவித்துக் கொள்ளுமாறும் தமது பிரஜைகளுக்கு இந்த ஆஸ்திரேலியா அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றது. கிளிநொச்சியில் பிமல் ரத்நாயக்க, அதாவது போக்குவரத்து துறை அமைச்சர், கிளிநொச்சியில் மக்கள் சந்திப்பு ஒன்றின் போது உயிரிழந்தவர்களை நினைவேந்துவதற்கான உரிமை ஜனநாயக உரிமை என்று சொல்லி அவர் ஒரு சிறப்பான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவது பொதுமக்களினுடைய ஜனநாயக கடமை என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா கூறியிருக்கின்றார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறான கருத்துக்களை கூறியிருக்கின்றார். எனவே ஒரு வரவேற்கத்தக்க கருத்தாக பார்க்கப்படுகின்றது. மேலும் தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் மாவீரர்களுடைய கனவை நினைவாக்கும் வகையில் அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த நாட்டின் பெரும்பான்மை இனம் சிங்களவர்களாக இருக்கின்ற போது நாங்கள் சிறுபான்மையினராக இருக்கின்ற பட்சத்தில் எனவே இந்த அரசியல் தீர்வை உடனடியாக முன்வைக்குமாறு அவர் கோரியிருக்கின்றார். முல்லைத்தீவு வள்ளிபுரத்தில் நேற்று பொதுமக்களை சந்தித்து மாவீரர் தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டிருந்த போது இந்த எம்.ஏ. சுமந்திரன் என்ற தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இவ்வாறான கருத்தை கூறியிருக்கின்றார். சில நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேசி ஒரு மணித்தியாலம் அரசியல் தீர்வு குறித்து பேசியிருக்கின்றோம். 70 வருடங்களாக பல்வேறு வடிவங்களில் திரிவுபடுத்தப்பட்ட எமது போராட்டங்களில் உலகத்தில் எந்த சமூகத்திலும் எந்த மக்களுக்கும் 2ஆம் தர பிரஜைகளாக வாழ மாட்டார்கள், அதனை ஏற்கவும் மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு ஜனநாயக கட்டமைப்பில் ஒரு மக்கள் எண்ணிக்கையில் 3 மடங்காக இருக்கின்ற போது எண்ணிக்கையில் குறைந்ததாக காணப்படுகின்ற சமூகம் எப்படி சம அந்தஸ்து உள்ளவர்களாக வாழ முடியும்? எனினும் வாக்கெடுப்பு ஒன்று நடத்தினால் அது ஒரு பக்கமாக சாய்ந்துதான் நிற்கும். அதனால்தான் அதிகார பகிர்வை நாங்கள் கோருகின்றோம் என்று சொல்லி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இந்த சந்திப்பின் போது இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். நல்லிணக்கத்தை உருவாக்க ஒத்துழைப்பை தாருங்கள். தமிழ் முஸ்லீம் கட்சி தலைவர்களிடம் அனுராக் குமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றார். நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி தமிழ் முஸ்லீம் கட்சிகளுடைய தலைவரை சந்தித்த போது அனுராக் குமார திசாநாயக்க இவ்வாறான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்.
மழையுடனான காலநிலை தொடரும். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் பதிவாகி வரும் கனமழை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நீடிக்கும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்கிழக்கு வங்காளா விரிகுடாவில் இந்தோனேஷியாவின் பண்டா ஆச்சே மாகாணத்திற்கு அருகாக புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு புயலாக வலுப்பெற்று மத்திய வங்காளா விரிகுடாவின் ஊடாக நகர்ந்து எதிர்வரும் 1/12/2025 அன்று இந்தியாவினுடைய ஆந்திர மாநிலத்தில் உள்ள பிரம்மாபூர் பகுதிக்கு அண்மையாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் இது இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் அருகாக நகரும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் தற்போது இது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களினுடைய தொலைவாகவே நகர வாய்ப்புள்ளது என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த புயலினால் இலங்கையினுடைய இந்த பகுதிக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த விதமான நேரடியான பாதிப்பும் கிடையாது என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இந்த புயலினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் எதிர்வரும் 25/11/2025 முதல் 28/11/2025 வரை மிதமானதும் முதல் கனமானதும் வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை எதிர்வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லியும் அவர் எச்சரித்திருக்கின்றார். கண்டியில் மண் சரிவு 6 பேர் உயிரிழப்பு. இதற்கு முன்பு வந்த தகவல்களின்படி பல சமூக ஊடகங்களில் வெளியிட்ட கருத்தின்படி 5 பேர் இறந்ததாகவும் 4 பேர் இறந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இதனுடைய எண்ணிக்கை தற்போது 2 அதிகரித்து 6 பேராக காணப்படுகின்றது. இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிவதாவது, கண்டியில் நேற்று அதிகாலை கடுகண்ணாவை என்கின்ற அந்த பிரதேசத்தில் பிரதான A1 வீதியில் ஒரு கரையோரமாக இருந்த ஒரு உணவகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மலை நகர்ந்து அதாவது நிலவழுக்கையோடு ஒரு பாறையும் வந்து விழுந்ததாக கூறப்படுகின்றது. இதனாலே அந்த வீடு முற்றாக மூடப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது அந்த உணவகம் முற்றாக மூடப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் 6 பேர் இறந்திருக்கின்றார்கள். எனவே நேற்று நண்பகல் மட்டும் இந்த மீட்பு பணிகளை இலங்கையினுடைய படையினர் மற்றும் தீயணைப்பு பிரிவினர் உட்பட பல பிரிவினர் இந்த கடமையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனவே மொத்தமாக இதுவரை 6 பேர் இறந்ததாக கூறப்படுகின்றது. இதன்போது ஒரு பேராசிரியரும் உட்படுகின்றார். அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரும் இதற்குள் அடங்குவார் என்று சொல்லி இன்னொரு கருத்தும் வெளியாகி இருக்கின்றது. யாழில் அட்டை பண்ணைக்கு காவலுக்கு சென்ற ஒரு இளைஞன் கடலில் மூழ்கி மரணமாக இருக்கின்றார். இந்த இளைஞன் அதாவது யாழ்ப்பாணம் குருநகர் கடலில் அட்டை பண்ணைக்கு காவலுக்கு சென்ற இந்த இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். இதில் இளவாலை தும்பளை பகுதியைச் சேர்ந்த ஜோன்சன் ஸ்டீபன் மதிவாணன் வயது 18 என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். குறித்த இந்த இளைஞன் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இவர் மாமனார் அட்டை பண்ணையை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் குறித்த இளைஞனும் வேறொருவரும் நேற்று முன்தினம் இரவு அட்டை பண்ணைக்கு காவலுக்கு சென்றுள்ளார்கள். குறித்த இளைஞன் கடலில் இறங்கி சிறிது தூரம் சென்ற நிலையில் அவரை அலை இழுத்துச் சென்றதால் அவலக்குரல் எழுப்பினார். அவருடன் சேர்ந்து சென்றவருக்கும் நீச்சல் தெரியாத காரணத்தினால் அவரை காப்பாற்ற முடியாது போனார். பின்னர் ஊரவர்களுடன் இணைந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞனை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் நேற்று காலை இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். சிறையில் வாடும் எமது உறவுகளை விடுவித்து நல்லிணக்க சைகையை காட்டுங்கள் என்று சொல்லி அரசாங்கத்தை இடித்துரைத்திருக்கிறார் ரவிகரன் எம்பி. எனவே அனைத்து ஆனந்த சுதாகரனுடைய பிள்ளைகள் உட்பட ஒட்டுமொத்த ஈழத்தமிழினம் இன்னமும் படுக்களோடு தான் வாழ்கின்றார்கள். எனவே எங்களுக்கான ஆரோக்கியமான சமூக வாழ்வுக்கான கதவை திறந்து விடுங்கள் என்று சொல்லி இந்த வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அரசாங்கத்தை கேட்டிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றுகின்ற போது இந்த கருத்தை அவர் வைத்துள்ளார். காலம் ஆட்சிகளை மாற்றி அமைக்கின்ற அரசாங்கங்கள் இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றோம் என்று சொல்லி எம்மை ஏமாற்றியே வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த அரசாங்கமாவது ஒரு நல்லிணக்க கதவை திறந்து விடுங்கள். எனவே ஆனந்த சுதாகரனுடைய பிள்ளைகள் உட்பட மடுக்களுடன் வாழ்கின்ற இந்த தமிழினத்துக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கான கதவை திறந்து விடுங்கள் என்று சொல்லி அவர் வினயமாக கேட்டிருக்கின்றார். இந்த அரசாங்கத்துடைய காதுகளில் விழுமா என்று சொல்லித்தான் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம். இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள்.
இது போன்ற இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.